அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஒருவேளை விவோ ஒரு iQOO யூசர்ஸாக இருந்தால் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய Funtouch OS 11ல் இருக்கக்கூடிய ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ் தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ விவோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லேட்டஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் விவோடைய V21 சீரீஸ் iQOO சீரீஸ் எல்லாமே வந்து Funtouch OS 11ல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இருந்தது, அதாவது Funtouch OS 10 விட ஒரு பிக் அப்கிரேட் இவங்க பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு லைட் UI, ஈஸி டு யூஸ் யூஐயோட கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த Funtouch OS 11ல் வந்து என்னென்ன ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கூடவே Funtouch OS 10லேருந்து என்னென்ன விஷயங்கள் இவங்க அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, ரெண்டையுமே கம்பேர் பண்ணி என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்துலாம். ஸோ நீங்கள் ஒருவேளை விவோ ஒரு iQOO யூஸராக இருந்தால் இந்த வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய யூசர் இன்டர்ஃபேஸில் என்னென்ன ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விவோவுடைய Funtouch OS 11ல் இருக்கக்கூடிய ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு விவோவுடைய Funtouch OS 10லேருந்து என்னென்ன விஷயங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இதில் அப்கிரேட் நம்ம கம்பேர் பண்ண போகிறது விவோவுடைய Z1 Pro. ஏன்னா அது இப்போ வந்து Funtouch OS 10ல் தான் இருக்குது. நிறைய பேர் Z1 Pro யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து iQOO Z3 இருக்கட்டும், இல்லை விவோவுடைய V21 சீரீஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு Funtouch OS 11ல் இருக்குது. அப்கிரேட் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடியது வந்து கண்ட்ரோல் பேனல். விவோவுடைய Funtouch OS 10, அதாவது பழைய OS அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருந்த iOS, அதாவது ஆப்பிள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மாதிரி iOS மாதிரி ஒரு காப்பியாக இருக்கும். கீழே இருந்து ஸ்வைப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ Funtouch OS 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரி மேலேருந்து ஸ்வைப் டவுன் பண்ணுற ஃபீச்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் அப்கிரேட் இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேலேருந்து ஸ்வைப் டவுன் பண்ண உடனே எல்லாருக்கும் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபீல் வரும். அது கீழே இருந்து ஸ்வைப் அப் பண்ணும்போது வந்து ஒரு iOS, அதாவது ஆப்பிள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பிக் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் வந்து ஹோம் ஸ்க்ரீனில் ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து Funtouch OS 10ல் பார்த்தீங்கன்னா எல்லா ஐக்கன்ஸ் எல்லாம் பெருசாக இருக்கும். ரொம்பவே வந்து ஒரு ஓல்ட் ஸ்டைல்டாக இருக்கும். அது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே சிம்பிளாக மினிமல் டிசைனாக இருக்கும் உங்களுக்கு ஐக்கன்ஸ் எல்லாம். அதனால் பார்க்குறதுக்கு வந்து ஒரு நீட் லைட் UI அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ இருக்கக்கூடிய Funtouch OS 11 10 கம்பேர் பண்ணும்போது. அதே UI டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போய் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு Funtouch OS 10லேருந்து 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே மினிமல் டிசைனாக இருக்குது. செட்டிங்ஸ் மெனு கூட உங்களுக்கு கீழே இருந்து ஆரம்பிக்கிறதுனால ஒன் ஹேண்ட் இன்டர்ஃபேஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. Funtouch OS 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து உங்களுக்கு ஸ்வைப் டவுன் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் வரும். அதே Funtouch OS 11ல் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பேனல் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ரெண்டுமே வந்து மேலே உங்களுக்கு ஸ்வைப் டவுன் மெனுவில் வரும். ஸோ இந்த சேஞ்சும் பண்ணியிருக்காங்க. Funtouch OS 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் ட்ராயர் ஃபீச்சரே கிடையாது. நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன்லேருந்தே ஸ்வைப் பண்ணி தான் ஒவ்வொரு ஆப்பும் பார்க்கணும். அதே 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் ட்ராயரில் எல்லா ஆப்ஸுமே வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆல்ஃபபெட்டிக் லெவல்லையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அந்த ஃபீச்சர் இருக்குது. அதே நேவிகேஷன் பட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Funtouch OS 10ல் வந்து ஓல்ட் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு ஹோம் பட்டன் மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேட்டஸ்ட்டாக ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஸ்டைலில் வந்து சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அகெயின் வால்யூம் பட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுவுமே அனிமேஷன் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு Funtouch OS 10ல் வந்து பழைய பார் டிசைன் மாதிரி இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு தின் லைன் மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே கேலரி, அதாவது ஃபோட்டோ செக்ஷன் போய் பார்த்தீங்கன்னா Funtouch OS 10 அப்படின்னு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு எடிட் ஆப்ஷன்லாம் கிடையாது. வீடியோவாக இருக்கட்டும், இமேஜாக இருக்கட்டும், நீங்கள் எடிட் பண்ண முடியாது. அதே Funtouch OS 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AI எடிட்டர் கொடுத்துருக்காங்க. வீடியோவை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நிறைய தீம்ஸோடு கொடுத்துருக்காங்க. தேர்ட் பார்ட்டி ஆப்பே தேவையில்லை, இன் ஆப்லேயே நீங்கள் பண்ணுற அளவுக்கு எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் நிறையவே என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க Funtouch OS 11ல். அதே இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே உங்களுக்கு எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கேலரி பொறுத்த வரைக்கும், அதாவது ஃபோட்டோஸ் அண்ட் கேலரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Funtouch OS 11ல் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட Funtouch OS 10 அண்ட் 11ல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வால்யூம் பட்டன்ஸ் இந்த மெனு ஆப்ஷனும் வந்து வித்தியாசமாக இருக்கும். Funtouch OS 10ல் வந்து உங்களுக்கு பார் ஷேப்பில் சிலிண்டருக்கெல்லாம் பெருசாக இருந்தது. அதே Funtouch OS 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே தின் லைன்ஸாக ஒரு மினிமல் டிசைனாக கொடுத்துருக்காங்க. வால்யூம் பட்டன்ஸ், அலாரம் இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணுற சவுண்ட் விஷயங்கள் எல்லாம். அதே கேம் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா கேம் மோட் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இதில் கேம் சைட் பார் இதை எனேபிள் பண்ணால் போதும். ஸ்போர்ட்ஸ் மோடு இருக்குது, ஈகிள் ஐ என்ஹான்ஸ்மெண்ட் இருக்குது, 4D கேம் வைப்ரேஷன் ஃபீச்சர்ஸ் இருக்குது, நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். கேமில் வந்து உங்களுக்கு பிக்சர் இன் பிக்சர் மோட் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு கால் வரும்போது அந்த மெசேஜஸோ காலோ வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும், உங்களுக்கு ஒரு ஃப்ளோட்டிங் விண்டோவாக இருக்கணும், எப்படி இருக்கணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து கேம் மோட், அல்ட்ரா கேம் மோட் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Funtouch OS 11ல் ஒரு ஹைலைட்டிங் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம்.
அதோட Funtouch OS 11ல வந்து யூஸ்ஃபுல்லான ஹைலைட்டிங்கான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது வர்ச்சுவல் ரேம் தான். இந்த புது ஃபீச்சர் வந்து முதல்ல வந்து Funtouch OS 11ல தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது மூலியமா வந்து உங்களுடைய ரேம் ஸ்டோரேஜை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஸ்டோரேஜ் வேரியன்ட் எவ்வளவோ அதிலிருந்து வந்து நீங்கள் ரேம் ஸ்டோரேஜை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கும் போது வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். அந்த ஃபீச்சரும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஸ்டோரேஜ் வேரியன்ட் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதுக்கு வந்து ஏற்ற மாதிரி உங்களுக்கு இன்டர்னலாக ரேம் ஸ்டோரேஜ் அவைலபிளாக இருக்கும். அதோட Funtouch OS 11ல இன்னொரு ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கேமரா மூலியமாக கிளிக் பண்ணக்கூடிய இமேஜஸை வந்து நீங்கள் பிடிஎஃபாகவே சேவ் பண்ணிக்கலாம். பொதுவாக வந்து கேமராவில் நம்ம கிளிக் பண்ணும்போது எல்லாம் ஜேபேக்காக தான் சேவ் ஆகும். அதே நீங்கள் ஒரு வேளை வந்து டாக்குமெண்ட்டோ, இப்போ எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸ்டடி ஃப்ரம் ஹோம் தான், ஸோ ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, டாக்குமெண்ட் இருக்குது, அதை வந்து பிடிஎஃபாக சேவ் பண்ண நீங்கள் கேமரா மூலியமாக கிளிக் பண்ணும்போதே சேவ் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் இருக்கும். அப்படியும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வேணாலும் அந்த மாதிரியும் சேவ் பண்ணிக்கலாம். இந்த யூஸ்ஃபுல்லான ஃபீச்சரும் உங்களுக்கு Funtouch OS 11 அதாவது Vivo அண்ட் iQOO ஸ்மார்ட் ஃபோன்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதோட Funtouch OS 11ல வந்து 10 விட உங்களுக்கு எஸ் கேப்சரில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எஸ் கேப்சர் டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் பேனலில் இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஈஸியாக நீங்கள் கிளிக் பண்ண முடியும் செலக்ட் பண்ணி. அதோட ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபோன், அதாவது ஃபுல் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணாமல் எந்த இடம் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு Funtouch OS 11ல இருக்குது. அதோட வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும் போது வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் எடுத்துக்கலாம். அதாவது ஷேப்டு ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்கொயர் வேணுமோ, சர்க்கிள் வேணுமோ, ஹார்ட் வேணுமோ, இல்லை க்ளவுட் ஃபார்மேட்டில் வேணுமோ, எந்த ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ஸ்டோரி மேக்கிங் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இது மூலயமா வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து Funtouch OS 11ல அவைலபிளாக இருக்குது. அதோட Funtouch OS 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கால் பியூட்டிஃபிகேஷன் மோட் அப்படின்னு அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுறீங்களோ, வேறு எந்தெந்த ஆப்பெல்லாம் வீடியோ கால் சப்போர்ட் பண்ணுமோ அதிலெல்லாம் வந்து நீங்கள் இந்த வீடியோ பியூட்டிஃபை மோட் வந்து எனேபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் கால் பண்ணும்போது வந்து பேக்ரவுண்டில் லைட் கம்மியாக இருந்தாலும் சரி, ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு இருட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து நார்மல் லைட் செட்டிங் பண்ணி கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அகைன் அனிமேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Funtouch OS 11ல கஸ்டமைசேஷன் அனிமேஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. 10ல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பிக் அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து உங்களுக்கு டைனமிக் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா ஆம்பியன்ட் லைட் எஃபெக்ட் இருக்குது, ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் அனிமேஷன், சார்ஜிங் அனிமேஷன், ஸ்க்ரீன் ஆன் ஆஃப் அனிமேஷன்ஸ் இருக்குது. ஆம்பியன்ட் லைட் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்கமிங் கால்ஸ்க்கு நீங்கள் ஒரு மாதிரி அனிமேஷன் செட் பண்ணிக்கலாம். எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குமே லைட் எஃபெக்ட்ஸோட அனிமேஷன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஹோம் ஸ்க்ரீனை அன்லாக் பண்ணும்போது ஒரு அனிமேஷன் எஃபெக்டில் வந்து உங்களுக்கு ஆப்ஸ் எல்லாம் வந்து பிளேஸ் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணும்போது எந்த அனிமேஷனும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் ஆன் ஆஃப் ஆகிறதுக்கு கூட அனிமேஷன் இருக்குது. அகெயின் ஐ மேனேஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விவோவுடைய ஆப்ஸ்லேயே இதுதான் ஒரு சிஸ்டம் ஆப், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப். தேர்ட் பார்ட்டி ஆப் எதுவுமே தேவையில்லை. உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் எவ்வளோ தூரம் சேஃபாக இருக்குன்னு அப்பப்போ இது உங்களுக்கு செக் பண்ணி தந்துடும். ஸோ வந்து ஐ மேனேஜர் நீங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணி உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஃபீச்சரோட. ஸோ Funtouch OS 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அனிமேஷன் ஆல்மோஸ்ட் ஸ்டாக் அளவுக்கு வந்து உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பிக் அப்கிரேட் அப்படின்னு சொன்னாலுமே இதுலேயும் உங்களுக்கு ப்ளூட்வேஸ் இருக்குது. அதாவது சிஸ்டம் ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜோபி ஹோமாக இருக்கட்டும், ப்ரௌசராக இருக்கட்டும், விவோடைய ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு ப்ரைவசி பாலிசின்னு ஒன்று ஓப்பன் பண்ணிவிடும். அக்ரி டிஸ்அக்ரின்னு கொடுத்தா மட்டும்தான் அந்த சிஸ்டம் ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த அக்ரி டிஸ்அக்ரியில் இவங்க கேட்குறது என்ன, உங்களுடைய டேட்டா, அதாவது உங்களுடைய கேமரா, ஸ்பீக்கர் எல்லா விஷயங்களும் நாங்கள் கலெக்ட் பண்ணுவோம், 3 இயர்ஸ் வரைக்கும் நாங்கள் சேவ் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வேளை விவோ ஸ்மார்ட் ஃபோன், iQOO ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த ப்ரௌசர், அதாவது விவோடைய சிஸ்டம் ஆப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா இந்த எதுவுமே நீங்கள் எனேபிள் பண்ண தேவையில்லை. ஒருவேளை சிஸ்டம் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் அக்ரி கொடுங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லை. ஏன்னா ப்ரௌசர் அப்படின்னா நம்ம கூகுள் குரோம் தான் யூஸ் பண்ண போகிறோம். விவோடைய ப்ரௌசர் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே ஸ்டோரில் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ விவோவுடைய இந்த சிஸ்டம் ஆப்ஸில் வந்து இந்த மாதிரி ப்ரைவசி பாலிசி இருக்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். அகெயின் ப்ளோட்வேர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோபி ஹோம் தான். இதில் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ரெக்கமெண்டேஷன்ஸ் நிறைய வருது. இன்றைக்கி வந்து எல்லோரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸ்டடி ஃப்ரம் ஹோம் அப்படிங்கும்போது வந்து இந்த மாதிரி 18+ ரெக்கமெண்டேஷன் எல்லாம் வந்து பசங்கள்லாம் யூஸ் பண்ணும்போது வந்து ரொம்பவே அன்னெசரி அப்படின்னு தெரிஞ்சு ஒரு பிக் பிராண்ட் இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுக்க தேவையில்லை. அதே இந்த ஜோபி ஹோமுடைய தேவையில்லாத ரெக்கமெண்டேஷனை நீங்கள் டிசேபிள் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் புது ஃபோன் வாங்கினீங்கன்னா வந்து ஃபோன் ஸ்டார்ட் பண்ணும்போதே இதை டிசேபிள் பண்ணணும். அப்படி இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் யூஸ்
பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஃபோனை வந்து மறுபடியும் ரீசெட் பண்ணி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ரெக்கமெண்டட் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கேட்கும். இந்த ரெக்கமெண்டட் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஸ்மார்ட் அப்கிரேட், அதுக்கப்புறம் ஏஆர்ஆர் ப்ளஸ் டர்போ, ஜோவி ஹோம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகி இருக்கும். இந்த இடத்துலே வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிவிடுங்க. ஜோவி ஹோம் எல்லாம் இங்கே நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃபோன் நீங்கள் புதுசாக வாங்கும்போதே வந்து இதெல்லாம் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா வந்து ஜோவி ஹோமில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு வராது. ஒரு அப்டேட் மூலயமா இதை சரி பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஃபன்டச் OS 11ல் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ நீங்கள் ஒருவேளை விவோ iQOO யூஸராக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.